டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் 10வது மாடியில் வைத்து விஜயிடம் விசாரணை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். துயர சம்பவம் தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில் பாலிமர் செய்திகளுக்கு சில பிரத்யேகமான தகவல்கள் என்பதே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தும் பொழுது விஜய் தனது வழக்கறிஞர்களை உடன் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற யாரும் விஜயை அணுகாத வண்ணம் சிபிஐ அலுவலகத்தின் 10வது மாடியில் உள்ள சிறப்பு அறையில் விஜய்க்கான இடம் என்பது ஒதுக்கப்பட்டு அவரிடம் விசாரணை என்பதும் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல சிபிஐ அதிகாரிகள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய வினாத்தாள் என்பது கொஸ்டினரி பேப்பர் என்பது விஜய் அவர்களிடம் கொடுக்கப்பட்டு அவர் அதற்கு பதிலளிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் என்ற பிரத்யேக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களிடம் யார் யார் விசாரணை நடத்துகிறார்கள் என்ற விவரங்களும் ஓரளவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் டிஎஸ்பி அளவிலான ஒரு அதிகாரி மற்றும் 2 இன்ஸ்பெக்டர்கள், 2 எஸ்ஐகள் மற்றும் சில கான்ஸ்டபிள்கள் அதிகாரங்களை கொண்டவர்களை கொண்ட குழு, ஒட்டுமொத்த குழுவாகத்தான் அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை விஜய்க்கான உணவு இடைவேளை என்பது கொடுக்கப்பட்டது. அவருக்கு வேண்டும் என்றால் வெளியே சென்று சாப்பிட்டு விட்டு வரலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் அதை மறுத்திருக்கிறார். அதனை அடுத்து அவருக்கு அவர் இருக்கக்கூடிய இடத்திலேயே அவருக்கு உணவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் பதிலளிக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செய்வதற்காக சிபிஐ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெனோகிராஃபர் உடன் வைக்கப்பட்டு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதே போல விஜய் அவர்களும் அந்த கேள்வி வினாத்தாளில் பதிலளிக்குவதற்கு அவருக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதற்கு நிவர்த்தி செய்வதற்காக உடன் ஒரு ஸ்டெனோகிராஃபரை வைத்துக் கொள்ளவும் அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் பதிலளித்து வருகிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கேட்கக்கூடிய கேள்விகளில் ஏதேனும் பதில் இருந்தால், அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கும் அதிகாரிகள் உடனடியாக செய்து வருகிறார்கள். மற்றபடி தாவேகா தரப்பிலிருந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன, அந்த ஆதாரங்கள் விஜய் அவர்களுக்கு தெரிந்துதான் சமர்ப்பிக்கப்பட்டதா போன்ற விஷயங்கள் அனைத்துமே விஜய் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பந்தமான விடைகள் என்பதும் அவரிடமிருந்து கேட்டு பெறப்பட்டு வருகிறது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் பிரத்யேகமான தகவல்கள். சிபிஐ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நமது சோர்ஸ்கள் கொடுக்கக்கூடிய ஓரளவுக்கு கன்ஃபார்ம்டான இன்ஃபர்மேஷன் என்று கூட சொல்லலாம். யூகத்தின் அடிப்படையில் சொல்வதாக இல்லாமல் உறுதி செய்யப்பட்ட தகவலாகத்தான் தற்பொழுது நமது நேயர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் டிஎஸ்பி அளவிலான அதிகாரி தான் அவரை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு கீழ் 2 இன்ஸ்பெக்டர்கள், 2 சப் இன்ஸ்பெக்டர்கள், கான்ஸ்டபிள்கள் கொண்ட விரிவான விசாரணை குழு என்பது அவரிடம் விசாரணைக்கான விஷயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். தனியாக வழக்கறிஞர்களையும் உடன் வைத்துக் கொள்ள விஜய் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மற்றபடி சிபிஐ இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் யாரும் இந்த விசாரணை குழுவில் இருக்கக்கூடியவர்களை தாண்டி மற்றவர்கள் யாரும் அவரை அணுகாத வண்ணமும், அதே போல மற்ற தாவேகா நிர்வாகிகளும் அவரை சென்று பார்க்காத வண்ணமும் கடுமையான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் மாடியில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. பிறகு தமிழ்நாடு அதிகாரிகள் எல்லாம் வந்ததற்கு பிறகு அவர் இம்மீடியட்டாக 10வது மாடிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவரிடம் விசாரணை நடைபெறுகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10வது மாடியில் இருக்கக்கூடிய சிறப்பு அறை என்பது இவருக்காக தயார் செய்யப்பட்டு அதில் அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. வினாத்தாள் என்பது கொடுக்கப்பட்டு அதில் அவர் எழுதக்கூடிய வேலைகள் என்பதும் நடந்து வருகிறது. பெரும்பாலான கேள்விகள் சரியா அல்லது தவறா, ஆம் அல்லது இல்லை போன்ற அந்த டிக் செய்யக்கூடிய வகையில் தான் கேள்வித்தாள்கள் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் நம்மால் இன்னும் விரிவான தகவல்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.